சாமி கருக்கா பல்லா பல்லு நல்லதா இருக்குது. உனக்கும் பல்லு நல்லதா இருக்குது. எனக்கு ஓட்டு பல்லு. நம்ம கம்பெனில யாருக்காவது பல்லு ஏதாவது பொக்கவாயா இருக்குதா? அதே வச்சுன்னு பொட்டிக்காருக்கு தவிர வேற யாருக்கு இல்ல. நான் பொக்கவாயான்னு சொல்றீங்க. பல்லு இருந்தாலும் இல்லன்னாலும் கட்டி நிக்கிறேன்டா நான் கம்பி போட்டு. தாங்க போடும்போது கட்டி. எப்படியே? சாமி ஆமா பகவானே ஆமா கோவிந்தா ஏய் என்ன சவுண்டாதா? சாமி ஆயில் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஜெனரேட்டர் சாமி. சாமி பகவானே கோவிந்தா கோவிந்தா. அது மட்டுமா சாமி? ஏழு மேல மேல தெங்கரவனே கோவிந்தா கோவிந்தா. அப்படியே போட்டனா ஒரு அடி. எனக்கு இடமே இல்லையா, மலை இல்லையா, செடி இல்லையா, காடு இல்லையா, ரூம் இல்லையா, லாட்ஜிங் இல்லையா, எத்தனை இடம் இருக்கு. போயும் போய் அங்கதான் வேணாம் லாட்ஜிங் போய் சிசிடி கேமரா வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் காடு வாசல் நம்ம என்ன செய்யறோமோ அதுல எல்லாம் மாட்டிக்கிறாங்க. நம்ம என்ன திருடினா கூட உடனே புடிச்சு கொடுத்துறது. எல்லாமே நல்லதுதான். 7 என்று சொல்லக்கூடிய 7 மலை மீதிலே தங்கி அவனே கோவிந்தா கோவிந்தா காமால கண்ணனே கோவிந்தா கோவிந்தா. இங்க வாங்க, யாராவது சொல்றேனே காமால காமால என்ன காமால? மஞ்சு காமால பரகாமால கமல கண்ணா கோவிந்தா கோவிந்தா. சீமண்ண புட்டி வாயா கோவிந்தா கோவிந்தா. சீமனு புட்டி எல்லாம் மலையேறிடுச்சு. சீமனு புட்டியா கிடையாது எங்கும். சீமனு புட்டியா இல்ல இப்போ. ஸ்ரீமந்த நாராயணா கோவிந்தா கோவிந்தா.
ஸ்ரீமந்த நாராயணா. அண்ட புண்டவாயா அகர்த்துள் ஒல்லிவாயா கோவிந்தா கோவிந்தா. தப்பு தப்பா பேசுற. நான் தப்பு தப்பா பேசினேன்னா பல்லே ஓடிச்சிடும். என்ன சொன்ன? தப்பா நான் பேசுற சாமி. ஏழுமலைக்கு வர்ற பக்தர்கள் இப்ப எதை சொன்னீங்க? ஓ யாராவது சொல்றது? அண்ட புண்டவாயா அகர்த்துள் ஒல்லிவாயா கோவிந்தா கோவிந்தா. இந்த அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தையும் பிண்டம் என்று சொல்ல முடியாத பூமியும் ஓரடியாக அளந்தவனே கோவிந்தா கோவிந்தா. தேவைக்கு மிண்டக்காரனே கோவிந்தா கோவிந்தா. சவுண்ட் வர்றதுக்கு நீ சொல்றதுக்கு நல்லா இருக்குது. கட்ட கட்ட அப்படியும் ஒரு மனசு எல்லாருக்கும் உண்டு. என்ன சொன்ன? சொன்னேன் சாமி. தேவைக்கு மிண்டக்காரன். ஏய் தேவகி மைதானே கோவிந்தா கோவிந்தா. ஜானகி மணல வர்றா கோவிந்தா கோவிந்தா. மணலே வாரினா உடனே குடிச்சுக்கிறாங்க. இப்போ அவங்களே போடுறது சட்டம், அவங்களே மாத்திக்கிறது சட்டம். என்ன தேவை? அவங்களே கவர்மெண்ட் சட்டம் போடுறது அவங்களே, மாத்துறது அவங்களே, சட்டத்தை மாத்துறது அவங்களே. ஆமா, அப்படிதான் உலகத்துக்கு தேவை. அப்படிதான் உலகம் இப்போ. ஆமா ஆமா, உலகமே ஒரு புதுமையா இருக்கிறது இப்போ. கண்டிப்பா எந்த பக்கம் லைட் எரியுது அந்த பக்கம் போய் நின்னுக்கணும். கண்டிப்பாக லைட் எரியலன்னு சொன்னா அது நம்மளுக்கு தான் கெட்ட பேரு. லைட் எரியலன்னா கூட எரிதுன்னு தான் இடத்துல போய் நின்னுக்கணும். லைட் எரியலன்னா கூட லைட் எரிதுன்னு சொல்லிடணும். அதுதான் மனுஷனுக்கு அழகு. ஆமா, உண்மைதானே? எவ்வளவு நேரத்துக்கு? அது காலைல எல்லாம் நிக்கிறது இல்ல. அவங்க ஒரு 10 மணிக்கு மேலதான் நைட்டு. அவங்க நேரத்தை அவங்க டியூட்டி அங்க. அதுல நம்ம கம்பெனி ஆளுங்க கூட ஒரு ஆள் போறாங்க. அதான் போறான் லாரி டிரைவர் இல்லையா அவனும். ஓ, அந்த பேட்டரி அவருக்கு தான் தெரியும். அதோட என்ன சொல்றேன் பாரு. ஜானகி மைதானே கோவிந்தா கோவிந்தா. அது மட்டுமா சாமி? காக்கா மலை எகிரி விழுந்து போனவனே கோயிந்தா கோயிந்தா. நான் ஏறக்கூடிய வாகனம் கருட வாகனம். கருட வாகனே கோவிந்தா கோவிந்தா. சாக்கர் தண்ணியில ஜானம் பண்ணவனே கோயிந்தா கோயிந்தா. பல்ல தட்டிடுறான். அப்படி எனக்கு தண்ணியே இல்லையா? நல்ல தண்ணியில குடிச்சா எப்படி சாக்கர் தண்ணியில? சோப்பு வேணும், ஷாம்பு வேணும், சென்ட் வேணும், பவுடர் வேணும், எல்லா நறுமண பொருளும் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும். அந்த சாக்கடையில போய் நீ இறங்கி ஏறிட்டினா போதும். உனக்கு என்ன ராணுவ படம் மாதிரி அதோட பெரிய படம் வரும். அப்படியா? முன்னாடி 4 பேர் வருவாங்க, பின்னாடி வருவாங்க. யாரு? படைங்க, செக்யூரிட்டிங்க. உன்னை யாரும் அண்ட முடியாது. முன்னாடி லுல் லுல் லுல்னு வருவாங்க. அப்படி கிடையாதப்பா. சப்த சாகரத்தில் ஸ்நானம் செய்தவனே கோவிந்தா கோவிந்தா. சார் திருச்சி வணக்கம் சாமி. என்ன எந்த சார் தெரிஞ்சா? ஏன் காலையா பிடிக்கிற பண்ணி? எது இருந்தாலும் தூரமா வச்சுக்கோ, கிட்ட வச்சுக்காத. என்ன இங்க பாரு. ஆச்சாரா தேவி என்ற பாலாய் அந்த கல்வி ராமணி நரிபக்த சீலம். ஆச்சாரா தேவி என்ற பாலாய் கல்லை கடவுள் என்று சொல்லும். ஆமா, ஒரு சிலை கல்லில் தான் சிலை வடிக்கிறாங்க. ஆமா, எப்படி? ஒரு கல்லை சிலையில் தான் வடிக்கிறாங்க. கண்டிப்பாக. அப்பொழுது மூலஸ்தானத்துல கர்ப்பகிரகம் என்று சொல்லக்கூடிய ஆமா கர்ப்பகிரகத்தில் ஒரு கல் இருக்கிறது. ஆமா, படிக்கட்டு ஒரு கல் இருக்கிறது. இருக்கு. இருந்தா அப்பொழுது படிக்கட்டு பார்த்து கேட்டதா? அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய சிலையை பார்த்து படிக்கட்டு இருக்கு கல்லு கேட்டுச்சா? ஆமா, நீயும் கல்லுதான். நீதான் கல்லுதான். நானும் கல்லுதான். உன்னை மட்டும் கையெடுத்து கும்பிடுறாங்க, அபிஷேகம் எல்லாம் செய்யறாங்க. என்ன மட்டும் ஏன் காலையில விரிச்சுன்னு போறாங்க அப்படின்னு யாரு? படிக்கட்டு அந்த சிலையும் கேக்குது. அப்பொழுது சிலை சொன்னதான், நீ படிக்கட்டா இருக்கிறது ஏன் தெரியுமா? நீ வாங்கின அடி கம்மி, நீ வாங்கின அடி கம்மி, நான் வாங்கின அடி.
அதனாலதான் கஷ்டப்பட்டவன் தான் பலனை அனுபவிக்க முடியும். ஆமா. கஷ்டப்படாது இருக்கிறவன் ஆஹா. படிக்கட்டுக்கு அடி அதிகமா. ஆமா. அதனாலதான் காலுக்கு மிதிப்படுது எதுவும் ஒரு வேலை செய்யாத, ஆஹா. ஒரு சோம்பேறியாக, ஆமா. ஒரு பணிவிடைகள் செய்யாத ஆமா. மூதியாவி இருக்கிறான் பாரு, அவனுக்கு என்னைக்கும் படிக்கட்டு தான். படிக்கட்டுதான். படிக்கட்டு ஏன்னா அவனை மிதிக்கணும். யாரு? அவனை மிதிக்கணும். ஆமா. ஆனா அடிபட்டது கஷ்டப்பட்டதுக்கு உள்ள இருக்கு. மூலஸ்தானத்துல ஆஹா. அதுக்கு அபிஷேகம், ஆமா. ஆராதனை, ஆமா. பூமாலை தோரணம் எல்லாம் அடிப்பட்டவனுக்கு தான் வந்தன வழிபாடு. ஆமா. அடிப்படாதவனுக்கு ஒண்ணு கால் மீது படிக்கட்டு. இதுக்குதான் படிக்கட்டு கல்லுக்கும் மூலஸ்தானத்துக்கு இருக்கிற கல்லுக்கும் ஒரே வித்தியாசம். படுத்துன்னு உட்காந்தவங்க வித்தியாசம் இது. உட்காந்துன்னு பாக்குறாங்க பாரு. ஆமா. இந்த உட்காந்துன்னு பாக்குறவங்க தான் கர்ப்பகிரகத்துல இருக்கிற சாமி மாதிரி. சாமி மாதிரி. படுத்துன்னு தூங்குறவங்க படிக்கட்டு மாதிரி. படிக்கட்டு அவங்க ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு. நாளை கதைய காதால் கேட்கணும். ஆமா. இந்த தீய சொல்ல கேட்க கூடாது. ஆமா. நல்ல விஷயத்தை கேட்கணும் சொல்லி உட்காந்து கேட்கறாங்க பாரு. இவர்களுக்கு இன்றோடு என்றைக்கும் இந்த செவி கேட்கக்கூடிய செவிதலு எல்லாருக்கும் பாவ வினைகள் எத்தனை பாவங்கள் செய்தாலும் அனைத்துமே தொலைந்து போகட்டும். தொலைந்து போட்டும் எல்லாம். ஆமா. தூங்குறவங்களுக்கு மூதேவி புடிச்சு மூதேவி புடிச்சுக்கின்னு மூதேவி வேற பிடிக்கணுமா? மூதேவி புடிச்சுக்கின்னு. ஆனா தூக்குறவங்க முக்கியமான ஆளுங்க சாமி. இப்ப தூங்கி முடிச்சுட்டு காலையில எல்லாம் வீட்டுக்கு போவாங்க. சில பேர் ஆட்டத்துக்கு வந்துருக்க மாட்டாங்க. வேலை வெட்டிக்கு போயிட்டு எல்லாம் படுத்துக்குவாங்க. தெரியாது, ஆட்டம் தெரியாது. இவங்களை கேட்குவாங்க, எப்படி பிள்ளை எந்த ஊருக்காரங்க வந்தது ஆட்டம், யார் யார் வந்தாங்க அப்படின்னு கேட்குவாங்க. இவங்க நல்லா விளக்கமா சொல்லுவாங்க. ஆட்டம் பார்த்தாங்களே முக்கியமா. ஆமா. பப்புனு போய் வந்தான், எங்க கூதி சொன்னா அப்புறம் நான் கொஞ்ச நேரம் உட்காந்துங்க. சாமி ஆஸ்கார் கொஞ்ச நேரம் ஆனாங்க, நாங்க படுத்துட்டுங்க. அப்புறம் இவங்க கேட்கும் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல படுத்துட்டுங்க. அப்புறம் என்ன ஆட்டாங்களே கூதி ஆட்டாங்கன்னு. அதனால சபையோ சபை மாபெரும் மக்கள் சபை ஆன்றோர் சான்றோர் தாய் தந்த மார்கள் யாவட்ட பேர்களும் சுதந்திரிக்கபடியான புனிதமான திருச்சபை. இந்த சபையின் முன்பதாக நான் வேடம் தரித்து வந்திருக்கிறேன். நான் யாரு, என் பேர் என்ன, என் இலக்கம் என்ன, என் நிட்டாகம் என்ன என்ற விளக்கம் நான் சொன்னால் செவி விட்டு கேட்டுக்கொள். சொல்லலன்னா யாருக்குமே தெரியாது. சொன்னால்தான் தெரியும், ஒருவருக்கு தெரியும். உண்மைதானே? அதை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். விளக்கமா கேட்கணும். ஆமா.